கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கண்டம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தியானமாக எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல நான் பார்க்கிறோம், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால், உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக வார்த்தைகளாலே அவர்களுடைய சரீரம் மாத்திரமல்ல, அவருடைய இருதயங்கள் கூட காயப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். அந்த காயங்களை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் காயம் கொடியதாய் இருக்கிறது. வசனத்தை வாசித்து பார்த்தால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, உன் காயம் கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உன் காயம் கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உன்னை சொஸ்தப்படுத்த ஔஷதம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படிகள் காயம் கொடிதாய் இருக்கிறது. அந்த காயத்தை கட்டுகிறதற்கு, அது மேல ஒரு பேண்டேஜை போட்டு அதை ஆற்றுகிறதற்கு ஏற்படுவார் இல்லை, யாரும் இல்லை. அதை குணமாக்குவதற்கு ஔஷதமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டு அவள் அவமதிக்கப்படுகிறார். ஒரு சூழ்நிலையிலே இங்கே நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை காயம் கட்டுவதற்கு அதை யாரும் இல்லாமல் இருக்கலாம், அதற்கு ஏற்படுவார் இல்லாமல் இருக்கலாம், சொஸ்தமாக்கப்பட ஔஷதங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருந்து இந்த நாளிலும் பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டு ஆண்டவரே அப்பா, அநேக கர்த்தாவே காயமான அப்பா இருதயத்தினுடைய அடி காயங்களை எல்லாம் இந்த நாளிலே நீர் குணமாக்கும்படியாய் செபிக்கிறார். ஆண்டவரே யார் யார் என்னென்ன வார்த்தைகளை ஆண்டவரே பேசின காரியங்கள் இருதயத்தையும் மனதையும் ஆண்டவரே சௌக்கியம் இல்லாமல் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தாவே எல்லாருடைய இருதயங்களையும் அப்படிப்பட்ட நிலவரத்திலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தர் நீர் ஆரோக்கியத்தை வர பண்ணும்படியா செபிக்கிறேன் ஐயா. அந்த ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களை ஆற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.